உண்மையிலே நாம் தேவருடைய நார் சபையின் மூலம் ஒரு உத்தியபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டும் காத்தாங்குடி நார் சபையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் நாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எங்கள் வந்து தேவருடைய நார் சபைக்குள்ள ஆரிய ஒரு பிரச்சனை தான் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கழிவாற்றல் பிரச்சனை. எனவே நாம் இந்த இடத்துக்கு வந்தோம். மேலே ஒரு பாராட்டக்கூடிய விஜயம் சங்க சம்பூர்ணமான முறையில் ஒரு பிளானிங்கோட வேலைக்கிட்ட நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு காத்தாங்குடி என்ற வகையில் முஸ்லீம்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு ஊர். அந்த இடத்தில் ஒரு முன்மாதிரிமிக்க ஒரு செயற்பாடு நாடு மூடாகவும் ஒரு முன்மாதிரியான ஒரு செயற்பாடாக காணப்பட்டது. எமக்கும் அரசாங்கம் MRF ப்ரொஜெக்டுக்கான நிதி ஒதுக்கி இருக்கின்ற நிலையில் நாம் இந்த வேலைத்திட்டத்தை வந்து இந்த ப்ரொஜெக்டை நாம் ஊரில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதமான நோக்கம். அந்த அடிப்படையில் நல்ல முறையில் வேலைத்திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கழிவு என்பது ஒரு பணம் என்றதை இந்த இடத்துல நாம் வந்து கற்றுக்கொண்டோம். அதை காசாக்கின்றார்கள். அதனை கம்போஸ்ட் செஞ்சு அதனை காசாக்கி இந்த ஒரு வழியில் இந்த நகரசபை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம்தான் டிப்போ மாடு அறுப்பதற்கான அந்த டிப்போ திட்டம் வந்து அங்க சம்பூர்ணமான முறையில் இருக்கிறது. எந்தவித ஒரு துர்நாற்றமும் இல்லாத முறையில் அதை நிலை பண்ணி கொடுக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒவ்வொரு நகர சபையிலும் ஒவ்வொரு பிரதேச சபைகளிலும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டிய விடயம். நாம் பல சபைகளுக்கு சென்று பார்த்தோம். ஆனால் இவ்வாறான ஒரு திட்டத்தை நான் எந்த இடத்திலும் கண்டதில்லை. எனவே நான் இது கட்டாயமாக ஒவ்வொரு சபையிலும் ஏற்பாடு செய்யப்படணும். இந்த இடத்துக்கு வந்ததிலே மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது. அதே போல் நாம் வந்த லெகூன் காத்தாங்குடி லெகூனுக்கு நாம் சென்றோம். அது டூரிசத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஷயம். ஏனென்றால் காத்தாங்குடியை பொறுத்தவரையில் நாடு பூரா இருக்கின்ற மக்கள் வரைந்தார்கள். அவர்களுக்கு உல்லாசமாக கழிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. அது உண்மையிலே பாராட்டவும் நல்ல ஒரு விடயம். இது இவ்வாறான திட்டங்களை ஒவ்வொரு சபையிலும் அவர்களுடைய வளத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்றுதான் இந்த காத்தாங்குடி மியூசியமை பொறுத்தவரையில் இது முஸ்லீம்கள் உரிமையை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு மியூசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் நிச்சயம் எனது ஜென்ரேஷன் புதிய மக்களுக்கு பல விடயங்கள் மறந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இந்த மியூசியத்தில் அந்த அனைத்து விதமான பழைய ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற குர்ஆன் முதல் இன்று எவ்வாறான அபிவிருத்திகளை அடைந்துள்ளமோ அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இந்த மியூசியத்திலே கண்டுகளிக்க முடியும். பாடசாலை பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் அளிக்கின்றது. அதேபோல் எமக்கான உரிமை இலங்கை மக்கள் இலங்கை முஸ்லீம்கள் இந்த நாட்டின் வந்தேறியல் என்ற பூர்வீக குடியல் என்றதுக்கான ஆதாரம் இந்த இடத்தில் காணப்படுகிறது. மிகவும் மகிழ்ச்சி. நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்டகால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமது ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0779 0000115 077900015. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.